என் பெயர் வாசுகி. இன்றுதான் எனக்கு முதலிரவு. முதலிரவு அறையில் என் கணவர் ராகுலுக்காக காத்திருந்தேன். எங்களின் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம்தான். நிச்சயிக்கப்பட்ட நாளிலிருந்து சில நாட்களுக்கு பிறகு திருமணம் நடந்ததால் கணவர் ராகுலை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவர் ஒரு பிரபல நிறுவனத்தில் வேலை செய்கிறார் என்று மட்டும் தெரியும். எனது தோழிகள்தான் திருமணத்தில் ராகுலை பார்த்துவிட்டு சினிமா ஹீரோவை போல் உள்ளார் என்று புகழ்ந்து தள்ளினர். எனக்கும் இது சற்று பெருமையாகவே இருந்தது. சிறிது நேரத்தில் ராகுலும் அறைக்குள் வந்தார். அவர்கள் சொன்னது போலவே என்னை கவருவதற்காக கவிதையும் வாசித்தார். கவிதை எப்படி இருக்கிறது என்று என்னிடம் கேட்க எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்றாலும் நன்றாக இருக்கிறது என்று கூறினேன். பின்பு இருவரும் சிறிது நேரம் பேசிவிட்டு முதலிரவு சீரும் சிறப்புமாக அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடிந்தது. ராகுலும் இன்னும் 2-3 தினங்களில் ஹனிமூனுக்காக சிம்லா மணாலிக்கு அழைத்து செல்வதாக கூறினார். எனக்கு அதிக சந்தோஷம் இல்லை என்றாலும் அவருடன் செல்வது விருப்பம்தான். என்னை பற்றி கூற வேண்டுமென்றால் சிறு வயதிலிருந்தே மகளிர் பள்ளியிலும் கல்லூரிகளிலும் படித்ததால் ஆண் நண்பர்கள் என்று யாரும் கிடையாது. அது மட்டுமல்லாது எங்கள் வீட்டிலும் கட்டுக்கோப்பாகவே என்னை வளர்த்தனர். பெண் தோழிகள் உண்டு என்றாலும் அவர்களுடன் வெளியில் எங்கும் சென்றதில்லை. எனது பெற்றோர்களின் பேச்சையும் என்றும் மீறியது இல்லை. ஏனெனில் எனக்கு நன்றாக தெரியும், எனக்காக அவர்கள் எது செய்தாலும் அது எனது நல்லதற்காகவே இருக்கும் என்று. எனக்கு ஒரு அண்ணனும் உள்ளார். அவரையும் அப்படித்தான் வளர்த்தனர். எனது திருமணத்தை கூட அவர்கள்தான் முடிவு செய்தார்கள். என்னிடம் சம்மதம் கேட்க உங்களின் விருப்பம் என்றுதான் கூறினேன். காதல் மேல் எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. கல்யாணத்திற்கு பிறகு கணவர் மேல் வரும் காதல்தான் உண்மையானது என்று நம்பினேன். மறுநாள் ராகுல் சொன்னது போலவே 2 நாள் கழித்து ஹனிமூன் செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தார். ஆனால் இடையில் ராகுலின் அப்பாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. அவருக்கு ஏற்கனவே உடல்நலக்குறைவு இருந்து வந்தது. 10-15 நாட்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதனால் எங்களின் ஹனிமூன் பயணமும் தள்ளி போனது. இதில் எனக்கு பெரிய வருத்தம் ஒன்றும் இல்லை. ஆனால் ராகுல்தான் விரக்தியாக காணப்பட்டார். ஹனிமூன் செல்ல முடியவில்லையே என்று அடிக்கடி புலம்பிக் கொண்டிருந்தார். பின்பு மாமனாரும் உடல் நலம் தேறி வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டார். அவர் ராகுலை அழைத்து, ஏற்கனவே மருத்துவமனையில் நிறைய செலவுகள் வந்துவிட்டது. இப்பொழுது இருக்கும் நிலையில் ஹனிமூன் செல்வது சரி எனப்படவில்லை. 2 மாதங்கள் கழித்து பார்த்து கொள்ளலாம் என்றார். ராகுலும் வேறு வழியின்றி சரி என்று சம்மதித்தார். ஆனால் உள்ளுக்குள் அவர் வருத்தப்பட்டது எனக்கு மட்டுமே தெரியும். எப்படியும் 2 மாதம் கழித்து ஹனிமூன் சென்று விட வேண்டும் என்று ராகுல் குறியாக இருந்தார். வாழ்க்கையும் சந்தோஷமாக போய்கொண்டிருந்தது. 2 மாதம் கழித்து மீண்டும் ஹனிமூன் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினார். ஒரு நாள் எனக்கு திடீரென மயக்கமும் வாந்தியும் உண்டானது. மருத்துவரிடம் சென்று பரிசோதிக்க நான் கர்ப்பமாக இருக்கும் செய்தியை கூறினர். வெகு தூர பயணமோ அதிகமான உடல் உழைப்போ வேண்டாம் என்று அறிவுரை கூறினர். எனக்கு ஒருபுறம் சந்தோஷமாக இருந்தாலும் மறுபுறம் திருமணமாகி சில மாதங்களிலேயே குழந்தை பெற்றுக்கொள்ளப் போகின்றோமே என பயமாகவும் இருந்தது. இந்த செய்தியை கேட்டு வீட்டிலுள்ளவர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியே. ஆனால் ராகுல்தான் கோபத்துடனும் ஏமாற்றத்துடனும் காணப்பட்டார். நானும் அன்று இரவே அவரிடம் விசாரிக்க, அவரோ நமக்கு திருமணமாகி இப்பொழுதுதான் 2 மாதங்கள் ஆகிறது. அதற்குள் குழந்தை பெற்றுக்கொள்ள எனக்கு விருப்பமில்லை. எனக்கென்று சில கனவுகள் உண்டு. மனைவியோடு எனக்கு பிடித்த இடங்களை சுற்றி பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் உண்டு. குறைந்தது 2 வருடங்களாவது அசைதீர வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நமக்கும் இன்னும் வயது இருக்கிறது. இப்பொழுதே குடும்ப பாரத்தை சுமப்பதற்கு நான் தயாராக இல்லை. குழந்தையை கலைத்துவிடு, 2 வருடம் கழித்து பார்த்து கொள்ளலாம் என்றார். எனக்கு அவர் கூறியது அதிர்ச்சியாக இருந்தது. தனது சந்தோஷத்திற்காக ஏதுமறியாத சிசுவை கலைக்க நினைக்கின்றாரே என்று கோபமும் வந்தது. நானும் அவரிடம் புரிய வைப்பதற்கு முயற்சி செய்தேன். ஆனால் எதையும் புரிந்து கொள்ளும் மனநிலையில் அவர் இல்லை. திருமணமானதிலிருந்து ராகுலை பற்றி யாரும் குறை சொன்னது கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தில் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்று ஆச்சரியமாக இருந்தது. ஒரு கட்டத்தில் நானும் சிசுவை கலைக்க முடியாது என்று உறுதியாக கூறிவிட்டேன். எனக்கு தெரியும், உலகத்தில் எவ்வளவு பேர் குழந்தைகள் இல்லாமல் தவிக்கின்றனர்.
நமக்கு இறைவனாக கொடுத்த பரிசு இது. கலைப்பது மகா பாவம் என்று கூட கூறினேன். ஆனால் அவர் எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரும் அப்படியென்றால் சரி, ஆனால் என்னிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க கூடாது என்று கூறிவிட்டார். நானும் 2 நாட்களில் அவரது கோபம் தணிந்து புரிந்து கொள்வார் என்று நினைத்தேன். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடன் பேசுவதையே நிறுத்திவிட்டார். வீட்டில் உள்ளவர்களுக்கும் அவரின் நடவடிக்கைகளில் சந்தேகம் வர என்னிடமும் விசாரிக்க தொடங்கினர். நான் உண்மையை கூறாமல் வேறு எதையோ சொல்லி சமாளித்து வந்தேன். சில சமயம் இரவு நேரங்களில் தனது ஆசையை தீர்த்து கொள்ள மட்டும் வருவார். பின்பு மீண்டும் அதே கோபம். இப்படியாக எனக்கு 4 மாதங்கள் முடிவடைந்தது. இப்பொழுதெல்லாம் சில உணவுப் பொருட்களின் மீது ஆசை வந்தது. நானும் ராகுலிடம் கூறுவேன். ஆனால் அவர் எதையும் வாங்கி கொடுப்பதாக இல்லை. சில சமயம் மாமியார் கடை தெருவுக்கு செல்லும் பொழுது எனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு வாங்கி வருவார். மருத்துவமனைக்கு செல்வது என்றால் கூட ராகுல் என்னோடு வர மறுத்துவிட்டார். மாமியார் தான் என்னை எங்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றாலும் அழைத்து செல்வார். இந்த மாதங்களில் நான் மிகவும் சிரமப்பட்டிருந்தேன். எப்பொழுதும் வாந்தியும் மயக்கமும் வந்து கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் கணவர் எனக்கு ஆறுதலாக இருப்பார் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அவர் இப்படி நடந்து கொள்வார் என்று நான் நினைக்கவில்லை. இதை நினைத்து இரவு நேரங்களில் அழுது கொண்டிருப்பேன். எனது மாமியார் தான் என் அம்மாவின் இடத்திலிருந்து பார்த்து கொண்டார். உண்மையில் இதை போல மாமியார் கிடைப்பதற்கு நான் தான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எனக்கு 9 மாதங்கள் கடந்துவிட்டது. வளைகாப்பு முடிந்து எனது அம்மா வீட்டிற்கு வந்து விட்டேன். இந்த நாட்களில் கூட என்னை பார்ப்பதற்காக ராகுல் வரவில்லை. எனது வீட்டில் உள்ளவர்களும் இது பற்றி விசாரிக்க நான் தான் அவருக்கு முக்கியமான வேலை இருப்பதாக கூறி சமாளித்து வந்தேன். சில நாட்களிலேயே பிரசவ வலி எடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன். மாமியார் வீட்டிலிருந்து அனைவரும் வந்துவிட்டனர். ராகுலும் வேண்டாவிருப்பாக வந்திருந்தார். சிறிது நேரத்திலேயே எனக்கு அழகான 2 குழந்தைகள் பிறந்தன. உடல் பலவீனத்தின் காரணமாக ஆபரேஷன் மூலம் பிரசவமானது. குழந்தை முதலில் ராகுலிடம்தான் கொடுக்கப்பட்டது. நானும் குழந்தையின் முகத்தை பார்த்தாவது அவரது நடவடிக்கைகளில் மாற்றம் வரும் என்று நினைத்திருந்தேன். அவரும் குழந்தைகளை பார்த்துவிட்டு சிறிது நேரத்திலேயே முக்கியமான வேலை இருப்பதாக கூறி கிளம்பி சென்று விட்டார். நான் கண் விழித்து பார்க்கும் பொழுது அவர் அங்கு இல்லை. இது எனக்கு பெருத்த ஏமாற்றமாகவும் கவலையாகவும் இருந்தது. எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் பிரசவிக்கும் நேரத்தில் கணவன் உடன் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவாள். நானும் அப்படித்தான் ஆசைப்பட்டேன். சில நாட்களில் அம்மா வீட்டிற்கும் சென்று விட்டேன். சில நாட்கள் இருந்துவிட்டு மீண்டும் மாமியார் வீட்டிற்கு வந்து விட்டேன். 2 குழந்தைகள் என்பதால் மாமியார் தான் முன்பை விட அதிகமாக என்னையும் குழந்தைகளையும் கவனித்து கொண்டார். குழந்தை பெற்றது எனக்கு புதிய அனுபவமாக இருந்தது. அதுவும் 2 குழந்தைகளை ஒரே சமயத்தில் பெற்றெடுத்தது மிகவும் சிரமமாகவும் இருந்தது. இரவு நேரங்களில் குழந்தைகள் ஏன் அழுகின்றன, எதற்காக அழுகின்றன என்பது தெரியாமல் பதற்றம் அடைந்து விடுவேன். ஆபரேஷன் செய்யப்பட்டதால் என் உடல்நிலையும் இன்னும் சீராகவில்லை. இரவு நேரங்களில் பாத்ரூம் செல்வதற்கு கூட ஒரு துணை தேவைப்பட்டது. அப்பொழுதெல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் ராகுலை எழுப்பினாலும் அவர் கோபப்பட்டு என்னை நிம்மதியாக உறங்கவிடு என்பார். சில இரவுகள் குழந்தைகள் அழும் சத்தத்தில் தூக்கம் கலைந்து அவர் கோபப்பட்டு வெளியே சென்று படுத்துக் கொள்வார். அவர் அப்படி நடந்து கொள்ளும் விதம் எனக்கு கஷ்டத்தையே வரவழைத்தது. அவரின் ஆசைகளையும் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. திருமணமானவுடன் மனைவியுடன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இருப்பார் என்று. ஆனால் குழந்தைகளும் அதை போல ஒரு சந்தோஷம் என்பதை அவர் புரிந்து கொள்ள தவறிவிட்டார் என்றே தோன்றும். சில இரவு நேரங்களில் அவருக்கு ஆசை வந்தால் மட்டும் என் மேல் பாய்ந்து அதை தீர்த்து கொள்வார். அப்பொழுது எல்லாம் எனக்கு வலியும் வேதனையும் மட்டுமே மிஞ்சும். கணவர் என்பதால் அதையும் பொறுத்து கொள்வேன். இப்படியாக 1 வருட காலம் கழிந்தது. நானும் உடல்நிலை சீரடைந்து வீட்டு வேலைகளை கவனிக்க தொடங்கினேன். குழந்தை வளர்ப்பதை பற்றியும் சற்று தெரிந்து கொண்டேன். ஆனால் கணவர் ராகுலின் நடவடிக்கையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. மாறாக அலுவலகத்தில் இருந்து தாமதமாக வரத் தொடங்கினார். சில சமயம் நள்ளிரவு தான் வீட்டிற்கு திரும்புவார். அதை பற்றி கேட்டால் கூட சரியாக பதில் சொல்வதில்லை. எனது தோற்றத்திலும் சில மாற்றங்கள் ஏற்பட்டது. உடல் சற்று பருமனாக காணப்பட்டது. பல இரவுகள் உறங்காத காரணத்தினால் கண்களுக்கு கீழ் கருவளையும் தோன்றியிருந்தன. என் அழகு குறைந்து போனது என்பது உண்மைதான். ஆனால் அதையே காரணமாக வைத்து என்னிடம் ராகுல் கோபப்படுவதும் சண்டையிடுவதும் உண்டு.
ஏனோ தெரியவில்லை, கணவர் ராகுல் எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் எனது குழந்தைகளின் முகத்தை பார்க்கும் பொழுது அத்தனையும் மறந்து போய்விடும். இந்த ஓராண்டிற்குள்ளாகவே என் குழந்தைகள்தான் என் உலகம் என்று மாறிப்போனது. ஆனால் ராகுல் குழந்தைகளை தனது சந்தோஷங்களை கெடுக்க வந்ததாகவே நினைத்தார். இதைத்தான் சில சமயம் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் இரவு கணவர் ராகுல் குடித்துவிட்டு வந்திருந்தார். எனக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. அதுவரை அவர் குடிப்பார் என்று எனக்கு தெரியாது. இது பற்றி அவரிடம் கேட்க கோபப்பட்ட அவரும் என்னை கன்னத்தில் அறைந்து விட்டார். இது பற்றி நானும் எனது மாமனார் மாமியாரிடம் எதுவும் கூறவில்லை. சில நாட்கள் கழித்து ராகுலின் துணிகளை துவைப்பதற்கு எடுத்து வைத்தேன். அவரின் சட்டையில் ஏதாவது இருக்கின்றதா என தேடி பார்க்க அதிலிருந்து ஒரு பொருள் கிடைத்தது. அதை பார்த்ததும் நான் அதிர்ச்சியாகி போனேன். காரணம், அது ஒரு ஆணுரை. அவர் தினமும் வீட்டிற்கு தாமதமாக வருவதற்கான காரணம் ஓரளவு புரிந்து போனது. இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்த என்னால் இதை சிறிதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நானும் கோபத்துடன் அவருக்காக காத்திருந்தேன். அவரும் எப்பொழுதும் போல தாமதமாக வீட்டிற்கு வந்தார். அவரை பார்த்ததும் கோபம் இன்னும் அதிகமானது. நேராக சென்று அவரது சட்டையை பிடித்தேன். இதை அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஒன்றும் புரியாமல் விழித்து கொண்டிருந்தார். நானும் கையில் வைத்திருந்த அந்த பொருளை காண்பிக்க அவருக்கு ஓரளவு புரிந்து போனது. அவரும் தலை குனிந்து நின்றிருந்தார். சிறிது நேரத்தில் கோபம் கலந்த கண்ணீருடன் அவரிடம், நான் உங்களுக்கு என்ன குறை வைத்தேன்? நீங்கள் என்ன செய்தாலும் பொறுத்து கொண்டுதான் உங்கள் மீது எவ்வளவு பாசமாக இருந்தேன். எதற்காக எனக்கு துரோகம் செய்தீர்கள்? உங்களுக்கு எப்படி மனம் வந்தது என்று அவரின் சட்டையை பிடித்து உலுக்க ஆரம்பித்தேன். அவரும் எனது கையை அவரது சட்டையில் இருந்து விலக்கிவிட்டு சற்று கோபத்துடன் பேச ஆரம்பித்தார். என் மேல் உனக்கு பாசம் என்பது சிறிதும் இல்லை. எப்பொழுது நான் உன்னிடம் நெருங்கினாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்னை நீ தவிர்த்து வந்தாய். என்னை விட குழந்தைகளுக்குத்தான் முன்னுரிமை கொடுத்தாய். அப்படி ஒருவேளை நீ பாசமாக இருந்திருந்தால் திருமணமான புதிதிலேயே நான் உன்னிடம் கூறினேன், இந்த குழந்தை இப்பொழுது வேண்டாம் என்று. நீதான் பாவம் புண்ணியம் என்று ஏதேதோ பேசிக்கொண்டிருந்தாய். அப்பொழுதே நான் சொன்னதை செய்திருந்தால் நம் வாழ்க்கையை சந்தோஷமாக தொடங்கியிருப்போம். நீ செய்த காரியத்தால் எனது சந்தோஷமும் பறிபோய்விட்டது. எனக்கு மனைவியாவதை விட குழந்தைகளுக்கு தாயாவதில்தான் உன் விருப்பம் அதிகம் இருந்தது என்றபடி என்னையும் இழுத்து கண்ணாடி முன் நிற்க வைத்தார். பின்பு என்னிடம், உன் முகத்தை கண்ணாடியில் பார், எப்படி அலங்கோலமாக காட்சி அளிக்கிறாய் என்று. உனக்கு வீட்டை பார்த்து கொள்ள வேண்டும், எனது அப்பா அம்மாவை பார்த்து கொள்ள வேண்டும், குழந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டும், ஆனால் என்னை பற்றி கவலை இல்லை என்றார். அவர் பேச பேச எனக்கு வினோதமாகவும் வெறுப்பாகவும் வந்தது. அவரிடம் நான், இந்த வீடு உங்களுடையது, அப்பா அம்மாவும் உங்களுடையது, குழந்தைகளும் உங்களுடையது. ஒரு மனைவியாக இருந்து அனைத்து கடமைகளையும் நான் சரியாக செய்து வருகிறேன். எனது இந்த தோற்றத்திற்கான காரணமும் அதுதான். அதற்காக வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு வைத்திருப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கோபத்துடன் கத்த ஆரம்பித்தேன். எங்களின் சத்தம் கேட்டு எனது பிள்ளைகளும் மாமனார் மாமியாரும் எழுந்து விட்டனர். மாமியார் என்னவென்று விசாரிக்க கணவர் என்னிடம் ஒன்றும் சொல்லாதே என்று கண் காண்பித்தார். நானும் கோபத்தில் இருந்ததால் அனைத்து உண்மைகளையும் மாமியாரிடம் கூறினேன். கோபப்பட்ட மாமியாரும் தனது மகன் ராகுலின் கன்னத்தில் ஓங்கி அறைந்து விட்டார். இதனால் மேலும் கோபமடைந்த ராகுல் என்னிடம் வந்து, நமது விஷயத்தை நம்மோடு வைத்திருப்பாய் என்று நினைத்தேன். ஆனால் நீயோ அனைவரிடம் சொல்லி என்னை அவமானப்படுத்தி விட்டாய். இதற்கு மேலும் உன்னோடு வாழ எனக்கு விருப்பமில்லை. நான் உனக்கு விவாகரத்து தந்து விடுகிறேன். நீ எனது வீட்டிலிருந்து சென்று விடு. நான் ரஞ்சிதாவை தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று கூறிவிட்டு வேகமாக வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டார். எனக்கு ரஞ்சிதா என்ற பெயரை கேட்டதுமே அதிர்ச்சியாக இருந்தது. ஏனெனில் அவள் எனது தோழிதான். அவளால் என் வாழ்க்கை இப்படி ஆகும் என்று நினைத்ததில்லை. திருமணமான புதிதில் கூட எனது கணவருடன் 2-3 முறை தொலைபேசியில் பேசியுள்ளாள். ஆனால் இப்படி நம்பிக்கை துரோகியாக இருப்பாள் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. நானும் இதற்கு மேல் இங்கு இருக்க முடியாமல் எனது துணிமுனிகளை எடுத்துக்கொண்டு குழந்தைகளை தூக்கி கொண்டு கிளம்ப ஆரம்பித்தேன். மாமியாரும் எவ்வளவோ தடுக்க முயன்றார். ஆனால் இதற்கு மேலும் இங்கு இருக்க எனக்கு விருப்பமில்லை. இரவோடு இரவாக ஒரு ஆட்டோவை பிடித்து கொண்டு எனது அம்மா வீட்டிற்கு வந்து விட்டேன். எனது குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் பதறிப்போய் என்னவென்று கேட்க நானும் அனைத்து விஷயங்களையும் கூறினேன். ராகுலின் மேல் அவர்களும் கோபப்படத் தொடங்கினர்.
2 நாள் கழித்து எனது மாமியாரும் மாமனாரும் என்னை காண வந்தனர். பின்பு என்னிடம் தயவு செய்து வீட்டுக்கு வரும்படி கேட்டுக்கொண்டனர். ஆனால் நான் போக மறுத்துவிட்டேன். பின்பு எனது மாமியார் பேரனை காணாமல் இருக்க முடியவில்லை என்றும், ஒரு மகனை தந்தால் 4-5 நாட்கள் வீட்டில் வைத்திருந்து விட்டு பிறகு திருப்பி தந்து விடுகிறேன் என்றும் கூறி அழுதார். அவர் அழுவதை பார்த்து எனது மனம் உருகி போனது. நானும் சரியென்று சம்மதித்து எனது இளைய மகனை கொடுத்து அனுப்பினேன். அவனும் எப்பொழுதும் எனது மாமியாருடன் தான் அதிகமாக இருப்பான். ராகுலும் எப்பொழுதாவது அவனை தூக்கி வைத்திருப்பார். எனது வீட்டில் உள்ளவர்களும் கொடுக்க வேண்டாம் என்று தடுத்தனர். ஆனால் எனது மாமியாரின் மேல் நம்பிக்கை இருந்தது. அவர் நல்லபடியாக எனது மகனை பார்த்து கொள்வார் என்று. 2 நாட்கள் கழித்து எனது அண்ணன் ராகுலை காணச் சென்றார். அவர் அங்கு சென்று விசாரிக்க, ராகுலும் உனது தங்கை எனக்கு வேண்டாம், நான் விவாகரத்து செய்துவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன், எனக்கு குழந்தைகளும் வேண்டாம், அதையும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூற, கோபப்பட்ட எனது அண்ணனுக்கும் அவருக்கும் கை கலப்பாகி போனது. எனக்கும் இந்த 2 நாளில் எனது பிள்ளையின் ஞாபகம் அதிகம் வந்தது. நானும் யோசனையில் அமர்ந்திருக்க அப்பொழுது வீட்டின் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. நானும் யார் என்று பார்ப்பதற்காக கதவை திறக்க அங்கே ராகுல் நின்று கொண்டிருந்தார். அவர் சற்று பதட்டமாக காணப்பட்டார். அவரின் முகத்தை காண விருப்பம் இல்லாமல் கதவை மூடுவதற்கு முற்பட்டேன். அவரோ, தயவு செய்து நான் சொல்வதை கேள், நான் உன்னிடம் சண்டையிட வரவில்லை, நான் செய்தது தவறுதான், அதை நான் எப்பொழுதோ உணர்ந்து விட்டேன், தயவு செய்து என்னோடு வந்துவிடு, நமது பிள்ளையின் உயிர் ஆபத்தில் உள்ளது என்றார். அவர் பிள்ளையை பற்றி கூறியதும் எனக்கு உயிரே போய்விடும் போல் இருந்தது. என்னவென்று விசாரிக்க, 2 நாட்களாக கடும் காய்ச்சலில் இருப்பதாகவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருப்பதாகவும் எப்பொழுதும் அம்மா அம்மா என்று கூறி அழுது கொண்டிருப்பதாக கூறி கதறி அழுதார். நானும் அனைத்தையும் மறந்துவிட்டு அவரிடம் செல்ல தயாரானேன். எனக்கு அப்பொழுது எனது குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரே எண்ணம் மட்டுமே இருந்தது. நானும் மருத்துவமனைக்கு சென்று குழந்தையை பார்க்க அவன் காய்ச்சலால் அவதிப்பட்டு கொண்டிருந்தான். என்னை பார்த்ததும் சிறிதாக புன்னகைக்க அவனை நெஞ்சோடு அணைத்து கொண்டேன். 3 நாட்கள் வரை அவனுடன் மருத்துவமனையில் இருந்து கவனித்து கொண்டேன். அவனும் சற்று உடல் நலம் தேறி வந்தான். பிறகு 2 நாள் கழித்து முற்றிலும் குணமடைந்து விட்டான். மருத்துவமனையில் இருந்த நாட்களில் எனது மாமியார் தான் என்னுடன் இருந்தார். ராகுலும் உடன் இருந்தார். மாமியாரும் அடிக்கடி பிள்ளைகளின் வாழ்க்கை கெட்டு போய்விடும், அதனால் தயவு செய்து என் மகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவனை ஏற்றுக்கொள் என்று கூறிக்கொண்டே இருந்தார். நானும் அரைமனதாக பிள்ளைகளுக்காக மாமியார் வீட்டிற்கு வந்தேன். அன்று இரவே அறையில் படுத்து இருக்க ராகுல் என் கையை பிடித்து, நீ பிரிந்திருந்த இந்த நாட்களில்தான் உனது அருமையை பற்றி தெரிந்து கொண்டேன். எனக்கும் பிள்ளைகளின் மேல் பாசம் உண்டு, ஆனால் நான் அதை காட்டிக்கொள்ளவில்லை. எந்த உறவாக இருந்தாலும் மனைவியைப் போல் வராது என்பதை தெரிந்து கொண்டேன். வெளியில் பழகும் நண்பர்களும் தோழிகளும் பணத்திற்காகத்தான் பழகுவார்கள் என்பதையும் புரிந்து கொண்டேன். என்னை மன்னித்து ஒரு வாய்ப்பு கொடு, உனக்கும் நமது பிள்ளைகளுக்கும் என்றும் உண்மையானவனாக இருப்பேன் என்றார். அவர் பேசியதிலிருந்து எனது தோழி அவரை வேண்டாம் என்று கூறிவிட்டதை தெரிந்து கொண்டேன். நானும் பிள்ளைகளுக்காக அவரோடு வாழ சம்மதித்தேன். நான் தனியாக வாழ்ந்திருக்கலாம், அல்லது எனது அப்பா அம்மா வீட்டிலேயே இருந்திருக்கலாம். ஆனால் அதில் எவ்வளவு சிரமங்களும் இருக்கும் என்பதை ஓரளவு புரிந்து கொண்டேன். வேறொரு திருமணம் செய்தால் கூட பிள்ளைகள் மேல் வரும் கணவர் அன்பு காட்டுவார் என்று எதிர்பார்க்க முடியாது. அதனால்தான் ராகுலுடன் வாழ சம்மதித்தேன். அது மட்டுமல்லாமல் எனது மாமியாரின் மேல் எனக்கு மரியாதை அதிகமாக இருந்தது. காரணம், என்னை அந்த அளவிற்கு பாசமாக பார்த்து கொண்டார். அவரின் வார்த்தைக்காகவும் சம்மதித்தேன். கணவரும் சொன்னது போலவே நடந்து கொண்டார். என்னையும் அக்கறையாக கவனித்து கொண்டார். பிள்ளைகளையும் பாசமாக பார்த்து கொண்டார். ஆனால் என்னிடத்தில் இப்பொழுது அவர் எனக்கு துரோகம் செய்யும் முன்பு இருந்த அதே அன்பு இல்லை. ஏதோ பேருக்காக மட்டுமே அவரோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றேன். மனதளவில் நான் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரும் சில சமயம் நீ முன்பு போல இல்லை என்று கூறுவார். இதற்கான பதிலும் அவருக்கே தெரியும். ஒருவேளை எனது தோழி திருமணத்திற்கு சம்மதித்திருந்தால் நான் இங்கு இருந்திருக்க மாட்டேன் என்றும் எனக்கு தெரியும். வாசகர்களாகிய உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றேன். எனது கணவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளலாமா, அல்லது வாழ்க்கை முழுவதும் கடமைக்காக வாழ்ந்து விடலாமா என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம்.